விளையாட்டு வினையாக மாறிய கதை. ஒரு ஊரின் பக்கத்தில் ஒரு அழகிய கிராமம் இருந்தது. அங்குள்ள மக்களின் தொழில் விவசாயம் செய்வதும் ஆடு மாடுகளை மேய்ப்பதும் தான். அந்த ஊரில் ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. அவன் பள்ளிக்கு சென்று படிக்க ஆசைப்பட்டான். ஆனால் பள்ளிக்கு சென்று படிக்க அவனுக்கு உதவி செய்ய யாரும் முன்வரவில்லை. அவன் ஊரில் உள்ளவர்கள் சொல்லும் சிறு சிறு வேலைகளை செய்து பிழைத்து வந்தான். அந்த கிராமத்தில் உள்ள விவசாயிக்கு ஒரு ஆட்டு மந்தை இருந்தது. அவர் விவசாய வேலையையும் செய்து கொண்டு ஆடுகளையும் மேய்த்து வர சிரமப்பட்டார். ஆகவே அந்த விவசாயி இங்கும் அங்கும் வேலை செய்ய தினமும் அந்த கிராமத்தில் சுற்றி திரிகிற அந்த சிறுவனை அழைத்து, தம்பி, இங்கே வா, நான் உனக்கு நிரந்தரமாக வேலை தரப்போகிறேன் என்றார். அந்த சிறுவன் விவசாயியை பார்த்து, ஐயா, எனக்கு என்ன வேலை தரப்போகிறீர்கள் என்று கேட்டான். தம்பி, நாளையிலிருந்து என் ஆடுகளை நீ மேய்க்க வேண்டும். நீ 3 வேளையும் என் வீட்டில் சாப்பிட்டு கொள்ளலாம். உனக்கு நான் சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். நீ என் வீட்டிலேயே தங்கிக் கொள்ளலாம் என்றார். மறுநாள் அந்த சிறுவன் ஆடுகளை மேய்க்க அருகிலுள்ள மலையின் அடிவாரத்துக்கு ஆடுகளை ஓட்டிச் சென்று ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆடுகள் புற்களை மேய்ந்து கொண்டே மலையின் மேல் ஏறியது. இந்த சிறுவனுக்கு பயம் வந்துவிட்டது. மலைக்கு அந்தப்புறம் காடு உள்ளது. காட்டிலிருந்து ஏதாவது மிருகம் வந்து ஆடுகளை அடித்து இழுத்து கொண்டு போனால் என்ன செய்வது என்று யோசித்தான். இந்த சிறுவன் விவசாயியின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததை பார்த்த அந்த கிராமத்தில் உள்ள சோம்பேறி வாலிபர்கள் இவனை இந்த ஊரை விட்டே விரட்ட வேண்டும் என்று திட்டம் போட்டனர். ஆகையால் அந்த சிறுவன் ஆடுகளை மலையின் மேல் மேய்த்து கொண்டிருந்த போது அந்த சோம்பேறி வாலிபர்கள் மரத்துக்கு பின்னால் பதுங்கிக் கொண்டு புலி வருது, புலி வருது என்று கூச்சலிட்டனர். ஆட்டு மந்தையின் சொந்தக்காரரும் கிராமத்தில் உள்ளவர்களும் தடிகளை எடுத்துக்கொண்டு மலையின் மேல் ஏறி சிறுவனை பார்த்து, எங்கே புலி, எங்கே புலி என்று அவனிடத்தில் கேட்டார்கள். ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த சிறுவன், நான் அப்படி கூக்குரல் இடவில்லை, யாரோ அப்படி கூப்பிட்டார்கள் என்றான். கிராமத்தில் உள்ளவர்கள் அவனை கடிந்து கொண்டு, நீ இப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது என்று அவனை எச்சரித்தனர். மறுநாளும் சிறுவன் மலையின் மேல் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது சோம்பேறி வாலிபர்களில் ஒருவன் மிகவும் சத்தமாக, புலி வருது, புலி வருது, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். இந்த முறையும் கிராமத்தினர் எல்லாரும் தடிகளை எடுத்துக்கொண்டு மலையில் ஏறினார்கள். சிறுவனை பார்த்து, புலி எங்கே, புலி எங்கே என்று அவனிடத்தில் கேட்டனர். அவனோ, நான் அப்படி கூப்பிடவில்லை, கிராமத்தினர் அவனை நன்றாக அடித்து விட்டனர், இனிமேல் இப்படி கூப்பிடாதே என்று அவனை எச்சரித்தனர். 3வது முறை சிறுவன் மலையின் மேல் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அந்த சோம்பேறி வாலிபன் புலி வருது, புலி வருது என்று கூக்குரலிட்டான். அப்போது அங்கே ஒரு புலி வந்து மரத்தின் பின்புறத்தில் பதுங்கியிருந்த வாலிபர்களை கடித்து அவர்களை காயப்படுத்தியது. ஒரு ஆட்டையும் பிடித்து கொண்டு காட்டிற்குள் மறைந்தது. சிறுவன்தான் நம்மை கூப்பிட்டு நமக்கு தொந்தரவு செய்கிறான் என்று சொல்லி அவனுக்கு சரியான பாடம் கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி கிராமத்தினர் அவனிடத்தில் சென்று அவனை அடிக்க சென்றனர். அப்போது அந்த கிராமத்தில் உள்ள சோம்பேறி வாலிபர்களை புலி கடித்ததினால் அவர்கள் காயங்களோடு ஐயோ ஐயோ என்று கத்திக்கொண்டு நின்று கொண்டிருந்ததை பார்த்தார்கள். இப்போது கிராமத்தினருக்கு உண்மை புரிந்துவிட்டது. சோம்பேறி வாலிபர்களே புலி வருது, புலி வருது என்று நம்மை கூப்பிட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் விளையாட்டாக சொன்னது உங்களுக்கே வினையாக முடிந்துவிட்டது பார்த்தீர்களா என்று அவர்களை எச்சரித்து அனுப்பினர். ஆடுகளை மேய்த்த சிறுவன் உண்மையாயிருந்ததினால் ஆடுகளுக்கு சொந்தக்காரர் அந்த சிறுவனை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு புது வாழ்வளித்தார். உண்மையே உயர்வு தரும் என்னும் பழமொழிக்கு அந்த சிறுவன் வெகுமதி பெற்றான். தீமையான சிந்தனையையும்
செயலையும் நாம் விளையாட்டாக யாருக்கும் செய்யக்கூடாது என்பதை இக்கதையிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.